வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் பேபி சிட்டர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் ஹவர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கஷிமாவோட லாக்கர் வந்து திறக்கிறான். அட இங்கே என்ன நடக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தன்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, வாவ் கஷிமா உனக்கு ஒரு லவ் லெட்டர் வந்துருக்குதுரா, ரொம்பவே சூப்பர் அப்படிங்கிறாங்க. இதை யுக்கி வந்து பார்த்துருக்குறாங்க. யுக்கியோ ஃப்ரெண்டும், யுக்கி நீ தான் அதை போட்டே அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்குற, நாளே லவ் லெட்டர் போடவில்லை அப்படிங்கிறாங்க. நீ போடலன்னா அப்போ யாரா போட்டிருப்பாங்க அப்படின்னு பொண்ணுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. கவிதா நீ இருந்துட்டு, இது பாரு பேர் கூட இல்லை, அப்போ யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இருந்தால் என்ன, நான் அதை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வழியில் நிற்காத தூரத்தில் அப்படின்னு இன்னும் மட்டும் வராங்க. அந்த லெட்டர் பிரித்ததுக்கப்புறமும் சரி, அவள் ஃப்ரெண்டு எடுத்து பார்க்குறான். கஷிமா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லவ் லெட்டர் சொல்கிறது. இதை பார்த்துட்டோன்னே இனமட்ட சாக்கு வந்து மூஞ்சியே இல்லை, உன்னை பார்த்து வந்து எனக்கு நைட்டு பகலும் தூக்கமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே யுக்கியும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாங்க. டே கஷிமா இது லவ் லெட்டர் வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது கஷிமாக்கு லவ் லெட்டரு. அப்போ சரி அந்த லவ் லெட்டர் எனக்கு நீ கொடு, அப்போ நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாராவது ப்ராங்க் பண்ண போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இல்லை நான் அதுக்கு ரிப்ளை எழுதி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஷூவை கூட மாற்றாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை மாற்றிட்டு பதற்றமாக போகிறாங்க. ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எதுக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யுக்கியும் இனமோட்ட சாவும் பேரஞ்சமாக நின்றுருக்கிறாங்க. அப்போ சரி வாங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் டைமில் இதெல்லாம் போகிறது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. தப்பே இல்லை இனமோட்டா வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டே கேர் ரூமில் எல்லாருமே அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கஷிமா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு குழந்தைங்கள கேட்குறாங்க. கஷிமா என்னாச்சு உனக்கு, ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒசைதா கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசைதா சொல்கிறாங்க. கொட்டாரோ இங்கேயே போய் ஒரு பெட்ஷீட் தூக்கிட்டு வந்து இவனுக்கு போற்றி விடுறான். கொட்டாரோ நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் கஷிமா வந்து அவனாவே இல்லை, ஏன்னா அவன் பாதி நேரம் அப்படி கனவுலையே தான் வந்துட்டு இருக்கிறான், என்ன நடக்கும்னு. ஸோ குழந்தைங்கள எல்லாமே வெளியே கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஈவினிங் நைட்டில் பார்த்தீங்கன்னா கஷிமா ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அவனுக்கு லவ் லெட்டர் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. எது லவ் லெட்டரா, என்ன புதுசெல்லாம் நடக்குது இந்த இந்த காலத்து பசங்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரைஸ் இருக்குது நல்லா சாப்பிடுங்க. கஷிமா என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. கஷிமா பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துட்டு, கொட்டாரோ ஏதாவது புக்கு செலக்ட் பண்ணு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ புக்கை காட்டுறாங்க. புக்கு காட்டினதுக்கப்புறம் இந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த புக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ சொல்கிறான். அப்போது நீ கதை கேட்காம தூங்குறியா, என்ன அதிசயம் பாரு, சரி நான் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ தூங்கினோடனே அவன் ஹோம்ஒர்க் பண்ண போகிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கொட்டாரோ அப்புறம் கஷிமா ரெண்டு பேருமே காலேஜுக்கு கிளம்புறாங்க, அதாவது ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஷிமா வந்து அதையும் நினச்சிட்டே இருக்கிறான், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லைன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறான் கொட்டாரோ. ஸோ முன்னாடி இருக்கிற ஒரு பழத்தை பார்த்தோன்னே இவன் இது எலுமிச்சம்பழம்னு நினச்சிட்டான். ஏன்னா இவன் ஏற்கனவே அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு ஜூஸ் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அதையே வந்து இவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இன்னும் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே நேரமாக வரான். ஸோ கிளப் எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிடும். ஸோ நேரமாக வந்தால் தான் கிளப் முடிகிறது யார் வராங்க அப்படின்னு பார்க்க முடியும். இவங்க ரெண்டு பேருமே அதை செக் பண்ணுறதுக்கு வராங்க. திடீர்னு கஷிமா வந்து இனமோட்டோட கையை பிடிக்கிறான். இனமோட்டோ என்னை மன்னிச்சிரு, நீ எங்கேயாவது கொட்டாரோவை பார்த்தியா, அவன் காணாமல் போயிட்டான் நாங்கள் நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஒரு சரி எல்லாமே தனியாக தான் பண்ணுவியா, நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யுக்கியும் வராங்க. அப்போ சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பழத்தை பார்த்துட்டு கொட்டாரோ எங்கடா போன நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காமி தண்ணி கொட்டாரோ கூட்டிகிட்டு வரான். அண்ணா இந்த லெமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த கஷிமாக்கே புரியுது, இவ்வளோ நேரம் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இவன் லெமன் ஸ்குவீஸ் பண்ண போகும்போது உடம்பு சரியில்லாமல் போடணும்ல, அதே மாதிரி இவன் போட வந்து அந்த பழத்தை பொறிக்க போயிருக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு இவன் கஷிமா வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். அண்ணன் எப்படி நீ விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணையுமே நேரில் போய் பார்த்துட்டு எனக்கு ப்ரொப்போஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷிமா வந்து கிளம்பிடுறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற நீயே, நிஜமாலே யோசிச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு கவிதை கேட்கும்போது, எனக்கு என் தம்பிதை இப்போதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து தன்னோட தம்பிக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாப்புல. என்னாச்சுடா உசைதா அப்படின்னு சொல்லிட்டு உசைதா வந்து இங்கெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. இனமோட்டாவும் யுக்கியும் அங்கே புதற்கு நின்றுட்டுருக்குறாங்க. உனக்கு அவனை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அந்த மாதிரியில் எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி மேரி சேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு என் ஃபஸ்ட்டு பேர் சொல்லி கூப்பிட்றேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ எனக்கு இனிமேல் ஃப்ரெண்ட் ஆகிட்டில்ல, இனிமேல் நான் உன்னை மாரியா சேனல் தான் கூப்பிடுவேன் உனக்கு ஃபஸ்ட்டு பேர் சொல்லி அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா காலேஜில், ஸோ அதாவது கிளாஸ் ரூமில் இங்கே பார்த்திங்கன்னா
இனோமோட்டோ வராங்க. இனோமோட்டோ என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு கசிமோ சொல்லும்போது, நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல. அப்போ என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யுக்கி கேட்குறாங்க. உன்னையும் பார்க்க வரல, நான் ஜஸ்ட் இந்த டெஸ்ட் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ளே அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் சேர்மனோட வீட்டில், அதாவது இவங்க தங்கியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. அதை சைகோ வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, நீங்கள் பேசியிருக்கிறது மினோரமி அகாடமியா, யார் பேசுகிறது அப்படின்னு கேட்கும்போது ஃபோன் சைலண்ட்டாக இருக்குது. தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அண்ணா கொட்டாரோ பேசணும்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கமிதானி இருந்துக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ, நீங்கள் யார் பேசுகிறது அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் ஜெட்டி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சைகோ வந்து சொல்கிறாங்க. பிளாக் கலர் ஜெட்டி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அங்கே கொட்டாரோ அப்புறம் கஷிமா இருக்கானு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும்போதே எங்களுக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணிட்டாங்க. டே அண்ணா கொட்டா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கா வந்து கொட்டாரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். கொட்டாரோ என் ஃபெஸ்டிவலுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு டக்கா வந்து கூப்பிட்டோன்னே இவன் அதிர்ச்சியில் ஃபோனை பார்த்தீங்கன்னா தலையிலேயே முட்டிட்டான். என்ன மன்னிச்சிரு, கொட்டாரோ வந்து ஃபோனை தலையில் முட்டிட்டான், அதனால் அவன் சைலண்ட்டாக உட்காந்துட்டான். நாங்கள் கண்டிப்பாக ஃபெஸ்டிவலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து வாக்கு கொடுக்குறான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்மன் கிட்டே பேசுகிறான். அட ஃபெஸ்டிவலுக்கு போகிறியா, ஃபெஸ்டிவலுக்குலாம் போனீங்கன்னா அதெல்லாம் தண்ட செலவு, அங்கே போனோன்னே இந்த இளைஞர்கள் எல்லாமே காசை வேஸ்ட் பண்ணுறக்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்டுற மாதிரி திட்டுறாங்க. இருந்தாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யுக்காட்டாவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஜாப்பனீஸ் எல்லாமே போட்டிருப்பாங்களா அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபெஸ்டிவலுக்கு போகிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கமிதானி அக்கா 2 பேருமே அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த கத்திக்கு இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டியா, அதை இங்கேயே தொலைச்சிட்டேன்னா உனக்கு கொன்னே போடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் தொலைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டாரோவும் கஷிமாவும் அங்கே வந்துட்டாங்க யுக்காட்டாவை போட்டுக்கிட்டு. நீ எதுக்கட இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அகாடமியில் இருக்கிற சைக்கோவாக தான் இதை போட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கருப்பு ஜெட்டி போட்டவனா அப்படிங்கிறாங்க. எது கருப்பு ஜெட்டி அப்படின்னு இவங்க சைலண்ட் ஆகிறாங்க. கொட்டாரோ வாட நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி டக்கா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தலையில் ஒரு கொட்டு வச்சா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமிதானி வந்து கோவப்படுறான். அண்ணா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட காட்டுறான். பஞ்சு மிட்டாய் தானே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நானே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு த்ரெட் நாட்டு, அதாவது இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எதுலேயோ பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது நினச்சிருந்தால் சொல்லுங்கள். ஸோ கரெக்டான நூல் பிடிச்செடுத்து ஏதோ ஒரு ப்ரைஸாட்டு வரும். நீ வந்து ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு டக்கா வந்து சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் இல்லைவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஐயோ நம்ம போகணும், அங்கே போய் ப்ரைஸ் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அங்கே கடைக்காரர் யார் பார்த்திங்கன்னா உசைதா தான் இருக்கிறான். உசைதா நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறான், அது சரி அவன் அழுகுறான் அப்படின்னு உசைதா கேட்குறாங்க. எனக்கு ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு செலி ஒழுக அப்படியே அழுதுட்டு இருக்கிறான். அப்போ சரி இந்த கொட்டாரோ டக்கா இந்தாங்க இது 2 பேரும் பிடிங்க, நீங்கள் எத்தனை மீன் வேணுமோ பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மீனெல்லாம் வேணாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க. அது சரி இவன் கையில் இருக்கிற கத்தி எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது இவன் கத்தி எங்கேயோ தொலைச்சிட்டா அப்படின்னு. கையில் ஊற்று பார்க்குறான். என்கிட்டலாம் எங்கேயும் பார்க்காத கத்தியெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. கத்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு உசைதா சொல்கிறாங்க. அப்போ தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிதானி வந்து சொல்கிறான். எனக்கு என் கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே புலண்டு அழுகிறான். எதுக்கடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறான். கமிதானி எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிற, நான் போய் அவன் கத்தி தேடலவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு, நீ அவன் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் தான் அவனுக்கு ஃப்ரெண்டாக நினச்சிருக்கிறேன், இவன் ஃப்ரெண்டாக கூட நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தொலைஞ்ச போன பொருளெல்லாம் தேடும்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கடமை இருக்குது, அங்கே போய் கேட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த கடைக்கு ஓனராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யாகி தான் இருக்கிறான். இந்த குழந்தைங்களை ஒரு மாதிரி பார்க்குறானே அந்த யாகி. பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னாடி பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே விழுந்துட்டுருக்காங்க. யாகி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த குழந்தைங்களும் ரொம்பவே அழகாக இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது மறுபடியும் மூக்கில் ரத்தம் வருது பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாகியோட ஃப்ரெண்டு தொலைஞ்சு போன பொருள் எல்லாத்தையுமே அவர் தான் எடுத்து வைக்கிறாரு. அது இவரோட கடை தான். ஸோ அங்கே இருக்கிற அந்த இது கடையிலையும் அந்த கத்தி இல்லை. அப்போ எல்லாமே தொலைச்சிட்டு இல்லை, சரி வா நீ அப்போ இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு என் கத்தி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. நீ உன் கத்தி விட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த லாட்ரி இருக்குது பாரு, அந்த கையில் இருக்கிற நான் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் கத்தியை விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன் தடவி கொடுத்ததுக்கப்புறம் அந்த லாட்ரி இதுக்கே போகிறான். ஸோ நல்ல கயிறை பார்த்து இழுடு அப்படிங்கிறாங்க. இவன் இழுக்க போகும்போது கொட்டரா அசால்ட்டாக ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கிறான். இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கத்தியாட்டு வருது. அது இவனோட கத்தியே தான். இங்கே வா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போனோடனே அவங்க ஜெயிச்ச ப்ரைஸ் எல்லாம் கட்டுறாங்க. கொட்டரோட பஞ்சு மிட்டாய் சுருங்கி போச்சு. எவ்வளோ நேரம் அது இருக்கும். அப்போ சரி எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா, எனக்கு அதுவே போகுது அப்படின்னு சைக்கோவா சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட வந்து முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.